இன்றைக்கி புரட்டாசி சனிங்கிறதுனால காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஹஸ்பண்ட் மார்னிங் போயிட்டு விரதத்துக்கு சமைக்கணுங்கிறதுக்காக காய் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. கையோட அந்தந்த பாக்ஸில் போட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு. நானும் ஹஸ்பண்ட் தான் விரதம். பசங்களுக்கு மட்டும் டிஃபன் செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டே உளுந்து ஊற வச்சுட்டேன். கருப்பு உளுந்து ஊறுறதுக்கு லேட் ஆகுங்கிறதுக்காக ஊற வச்சுட்டு கொஞ்சமாக பச்சை அரிசியும் ஊற வச்சுட்டேன். இன்றைக்கி நான் விரதத்துக்கு என்னென்ன சமையல் பண்ணேன்னா, கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் வச்சுட்டு பரங்கிக்காயில் வெல்லம் போட்டு பண்ணுவாங்க, அந்த பொரியல் பண்ணிவிட்டு வாழைக்காய் வறுவல் பண்ணியிருந்தேன். சேமியாவில் பால் பாயசம் பண்ணிவிட்டு இன்றைக்கி உளுந்த வடையில் வந்து மிளகும் சீரகம் மட்டும் போட்டு பண்ணுவாங்க பெருமாளுக்கு. அந்த வடை தான் இன்றைக்கி பண்ணியிருந்தேன். தேவாவுக்கு ராமெல்லாம் போட்டு விட்டுட்டு பக்கத்தில் ஃப்ரெண்டு வந்து அவங்க வீட்டில் துளசி நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்து விட்டுருந்தாங்க. நம்ம தோட்டத்துலேயும் துளசி இருக்குது. தீர்த்தம் பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சமாக துளசி பறித்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அப்புறம் தளிகெல்லாம் போட்டு பெருமாளுக்கு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பக்கத்தில் வடை பாயசம்லாம் கொடுத்துட்டு வந்தேன். என் ஃப்ரெண்டு அவங்க வீட்டில் சாமி கும்பிட்டேன்னு சொல்லிட்டு அவளில் கேசரி செஞ்சுருந்தாங்களா, அந்த பிரசாதத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருந்தாங்க. ஓகே, நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.